தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன் இதுவரைக்கும் யாருமே சொல்ல முடியாத ஒரு குற்றச்சாட்டை, அயோக்கியத்தனமான ஒரு அபத்தமான ஒரு செய்தியை இன்னைக்கு செங்கோட்டையன் சொல்றாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் எதிரிகள் கூட கண்டுபிடிக்காத ஒரு இது அவர் சொல்றாரு. ஏன் அம்மா இறக்குற வரைக்கும் இவரை சேர்க்காம இருந்தாங்கன்றதுக்கும் அவர் அமைச்சரவையில் இடம்பெற முடியாமல் அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியை பறித்து இவர் அம்மாவை பார்க்கவே நடுங்கி நீங்கள் ஓரத்தில் உட்காந்துருந்த நிலைமையெல்லாம் அதிமுக தொண்டர்கள் பார்த்துருக்காங்க. ஊடகங்களுக்கு வேணா தெரியாமல் இருந்திருக்கலாம். செங்கோட்டையன் முன்கூட்டியே போய் காத்திருந்து இடம் கிடைக்காம பின்னால் சீட்டில் உட்காந்துன்னு பன்னீர்செல்வம் கூட போனார். கரெக்டு. பாதி வழியில் போய் நின்றுந்தாங்க. இடையில வந்து தினகரன் வந்து சேர்ந்தார். அதுக்கப்புறம் 3 பேரும் ஒன்றா போனாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, சசிகலா வந்துட்டு இருக்காங்க, இருங்க எல்லாம் ஒன்றா போகலான்னு. ஒன்று தினகரன் என்ன சொன்னார், அவங்க வர சொல்ல வரட்டும், நம்ம போயிடலான்னு நினைக்கணுன்றதுக்காக இருந்தால் இன்னொரு கட்சியின் தலைவர் கூட போய் நின்று பேட்டி கொடுப்பானா? இன்னொரு கட்சியில் அவர் வந்து சேர்ந்துட்டாங்கன்னு சொல்ல அமைதியாக இருப்பாங்களா? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம். வணக்கம் சார். சார், அதிமுகவின் முன்னாள் மூத்த நிர்வாகி திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. என்னன்னா, திமுக மாதிரி அதிமுகவிலையும் குடும்ப ஆதிக்கம் இருக்கு, குடும்ப அரசியல் தான் இங்கேயும் நடக்குதுன்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, அவர் சேர்ந்த இடம் அப்படி. திமுகவுக்கு எப்போ ஒரு கைக்கூலியாக மாறினாரோ அப்போ அதிமுகவை வந்து படி சொல்லணும், அல்லது அதிமுக வந்து குறை சொல்லணும்னா நேரடியாக அவர் குறை சொன்னால் இருக்கிற தொண்டர்கள் கோபத்துக்கு ஆளாவார். அதனால் அதிமுகவினுடைய அடையாளமாக இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மரணத்திற்கு பிறகு மீட்டெடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கி அதிமுகவில் ஒரு தவிர்க்க முடியாத தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாபெரும் தலைவராக இருப்பவர் எடப்பாடி பழனிசாமி. அடுத்து அதிமுக ஆட்சி அமைய சொல்ல எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமையும். இன்றைக்கி திமுக தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு ஸ்டாலின் கடுமையான முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை, இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க 170க்கு தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிரச்சாரத்தையே முடிச்சிட்டாரு. இன்றைக்கி ஒவ்வொரு தொகுதியிலும் 25,000-30,000 பேரை சந்தித்து இன்றைக்கி 170 தொகுதியில் பிரச்சாரத்தையே முடிச்சிட்டாரு. அதனால் இன்னும் மற்ற கட்சிகள் மக்களை சந்திக்க தொடங்கவே இல்லை. விஜய் தொடங்கினாரு, அது பாதியிலே முறிஞ்சு போச்சு. அதனால் இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி அதிமுக முன்னேற்ற கழகம் அதனுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மட்டும்தான் முதலமைச்சர் வேட்பாளராக தமிழ்நாட்டு மக்களில் 4/3 பங்கு வாக்காளர்களை சந்திச்சிட்டாரு. அதனால் அவர் தொடர் பயணம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் மக்களோடு அவர் இருக்கார். மக்கள் பிரச்சனைகளுக்காக அவர் பேசிகிட்டு இருக்காரு. மக்களை சந்தித்து அவர் நிலைமைகளை விலக்கி சொல்லியிருக்காரு. இப்போது திமுக வந்து தனக்கு ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி பறிச்சிருவார்ன்ற பயம் வந்துருச்சு. அவருடைய உளவுத்துறை தகவல்கள், அவருடைய வழிகாட்டு, அவங்க வச்சிருக்கிற நிறுவனங்கள், அவங்க எடுக்கிற கருத்து கணிப்புகள், அவங்களுக்கு தேவையான ஊடகங்கள் எடுக்கின்ற கருத்து கணி எல்லாத்துலேயுமே இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தவிர்க்க முடியாத ஒரு இலக்கு நோக்கி போயிட்டுருக்கு என்றது தெரிஞ்சிருச்சு. அதனால தான் அதிமுகவில் இருந்த கைக்கூலிகளை வச்சுக்கிட்டு அதிமுகவை பலகீனப்படுத்தணும்னா எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தினாதான் இந்த அதிமுகவை பலகீனப்படுத்தணுன்றது திமுகவினுடைய இன்றைய இலக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியால் மட்டும்தான் அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வர முடியுன்றது இன்றைக்கி அவருடைய கடந்த கால உழைப்பின் மூலமாக, ஆளுமையின் மூலமாக, அவர் எடுத்த நடவடிக்கைகள் மூலமாக, ராஜதந்திரத்தின் மூலமாக இன்றைக்கி நிரூபிக்கப்பட்டிருக்கு. இப்போ என்னன்றாங்க, இதில் இதுவரைக்கும் யாருமே சொல்ல முடியாத ஒரு குற்றச்சாட்டை, அயோக்கியத்தனமான ஒரு அபத்தமான ஒரு செய்தியை இன்றைக்கி செங்கோட்டையன் சொல்கிறாரு. இதுவரைக்கும் அவரோட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் எதிரிகள் கூட கண்டுபிடிக்காத ஒரு இது அவர் சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு என்ன கடந்த காலங்களில் அவருடைய பதவி போக சொல்ல யார் காரணம்? இவர் வந்து அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும், உங்கள் உறவுகள் எல்லாரையும் அதிமுகவில் தான்
இருந்துட்டு இருக்காங்க. அதிமுக தான் உழைச்சிருக்காங்க. இவர் அதிமுகவில் பதவி இருந்தாருன்னா இவர் குடும்பத்தில் இருக்கவங்க ஒவ்வொரு கட்சியில் இருந்தாங்கன்னா அவங்க எப்படி அதிமுகவுக்காக பணியாற்ற முடியும்? அதனால இவருக்கு பின்புலமாக இருக்கிறவங்க கூட கட்சியில் இல்லைன்னா அப்போ அவர் இவ்வளோ நாள் இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணியிருக்காரு. இவர் இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் உழைப்பை உறிஞ்சி இவர் பதவியில் உட்காந்துக்கிட்டு இவர் வந்து அமைச்சராக இருந்தது 5 ஸ்டார் ஹோட்டலில் ஃபைல் பார்ப்பாரு, அதிமுக தொண்டை ரோட்டில் நிற்கிறான்றது தான் இன்றைக்கி கோபிச்செட்டிப்பாளையத்திலும் அந்த ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கட்சிக்காரங்களுடைய புலம்பல், கட்சிக்காரனுடைய அதிருப்தி. அந்த அதிருப்திக்கு ஆளான செங்கோட்டையன் இவர் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் என்ன நிலைமையில் இவரை வந்து அமைச்சரவை நீக்கினாங்கன்றது எல்லா ஊடகங்களையும் செய்தி வந்தது. ஏன் அம்மா இறக்குற வரைக்கும் இவரை சேர்க்காம இருந்தாங்கன்றதுக்கும் அவர் அமைச்சரவையில் இடம்பெற முடியாமல் அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியை பறித்து இவர் அம்மாவை பார்க்கவே நடுங்கி நீங்கள் ஓரத்தில் உட்காந்துருந்த நிலைமையெல்லாம் அதிமுக தொண்டர்கள் பார்த்துருக்காங்க. ஊடகங்களுக்கு வேணா தெரியாமல் இருந்திருக்கலாம். அதாவது அம்மையார் ஜெயலலிதா எடப்பாடி அவர்கள் வந்து மறுபடியும் அமைச்சரவை கொடுத்தாங்க. அதுதான் அவர் அதிமுகவில் இவர் அம்மாவால் தகுதி இல்லாதவர், இந்த கட்சிக்கு உடைக்காதவர், இவர் வந்து பெண்களிடம் சரியாக நடந்து கொள்வதில்லை, போகிற இடங்கள் எல்லாம் கட்சியில் இருக்கிற பெண்களை இவர் வந்து இவர் மேலே குற்றச்சாட்டு வர அளவுக்கு அவங்களோட இவருடைய நடத்தை இருக்குது. அதை வந்து அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களே வந்து அம்மா கிட்ட புகார் சொன்னதுனால தானே இவருடைய யோகியதை தெரிஞ்சதுனால தான் நம்ம தூக்கி போட்டாங்க. அப்படிப்பட்டவருக்கு ஒரு மறுவாழ்வு தந்து எடப்பாடியார் முதலமைச்சரான பிறகு அவரை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக்கி அதற்கு பிறகு மாவட்ட செயலாளர் பதவி தந்து அதுக்கு பிறகு அமைப்பு செயலாளர் பதவி தந்து இன்னும் சொல்ல போனால் ஈரோட்டில் நடந்த இடைத்தேர்தலுக்கு இவர் தேர்தல் பொறுப்பாளராக தேர்தல் பணிக்குழு தலைவராக போட்டு அந்த பொறுப்பை போடுச்சு. அதை கூட ஒழுங்காக செய்யாமல் இவர் வந்து ஷோ பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஏமாற்றிட்டு இந்த கட்சியை ஏமாற்றி இதுவரைக்கும் சட்டமன்றத்தில் அவருடைய பதிவேடுகளை இந்த அம்மா இறந்ததுக்கு பிறகு இந்த பதிவேடுகள் எடுத்து பாருங்க, ஒரு முறையாவது இந்த ஆட்சியை விமர்சனம் செஞ்சு பேசியிருக்காரா? இதுவரைக்கும் நீங்க ஒரு சமகால ஊடகவியலாளர், நீங்க சமகால நடவடிக்கைகள், பத்திரிகை செய்திகள், அரசியல் நடவடிக்கை எல்லாத்தையும் உன்னிப்பாக பார்த்துட்டு விவாதம் பண்ணக்கூடியவர். நீங்க சொல்லுங்க, செங்கோட்டையன் திராவிட முன்னேற்ற கழகத்தை படி சொல்லி அல்லது குறை சொல்லி அந்த ஆட்சியினுடைய தவறுகளை சுட்டி காட்டி ஏதாவது பேசியிருக்காரா? எதையுமே பேசாதவர். உலகத்திலேயே தெரியும், திமுகவில் மட்டும்தான் அப்பா முதலமைச்சர், பையன் துணை முதலமைச்சர், பேரை வந்து அடுத்த அமைச்சர் 21 வயசாகினவுன்னா அவர் அமைச்சர் என்ற நிலைமையில் இன்னைக்கு அந்த கட்சி போயிட்டு இருக்கு. அவங்க தாத்தா முதலமைச்சராக இருந்ததுனால அவங்க வாரிசுகள் தொடர்ந்து முதலமைச்சர் ஆகிட்டு இருக்காங்க. இது வாரிசு அரசியல். திமுகவில் முதலமைச்சர் பதவி மட்டும் இல்லை, துணை முதலமைச்சராக கூட அந்த கட்சியில் இருக்கிற உடைச்ச பொதுச் செயலாளரோ பொருளாளரோ அந்த கட்சியில் இருக்கிற மற்ற நிர்வாகிகளோ வர முடியாது. அவள் வரேன்னு சொன்னாவே அவங்கள வந்து கட்சியிலேருந்து நீக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாரிசு உரிமை கட்சி, அந்த கட்சியை வந்து வாரிசு கட்சின்னு சொல்லிட்டு இருந்தா இவர் அதிமுகவில் அப்படி தான் சொல்கிறாருன்னா, இவரை ஒன்று அவரை ஏற்கனவே அவரே சொன்னார், நான் மனக்குழப்பத்தில் இருக்கிறேன். எப்போ உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், முன்ன வந்து அவர் இந்த கெடு விதிச்சு ஒரு பேச்சு பேசிட்டு அப்போ விமான நிலையத்தில் அதே கோவை விமான நிலையத்தில் நான் ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறேன், அதுக்கு தெளிவு வரணுன்னா நான் போய் ஹரித்வாரில் ராமரை பார்க்க போகிறேன்னாரு. ஆமாம், ஹரித்வாரில் ராமர் இருக்காரா? ராமர் கோயில் வந்து எங்கே அயோத்தியில் இருக்குது அது கூட தெரியாமல் இவர் போனார். அப்புறம் டெல்லியில் போனால் அவரை அமித்ஷா பார்த்தேன்னு அவர் சொன்னார். பிஜேபியிலையோ இல்லை அமித்ஷா தரப்புல இருந்தோ அவர் வந்து பார்த்தாருன்னு இது வரைக்கும் யாரும் சொல்லலை. அந்த விவாதம் எனக்கு தேவையில்லை. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், அப்போ என்ன சொன்னார், நான் மனக்குழப்பத்தில் இருக்க தெளிவு பெறதுக்காக நான் டெல்லிக்கு போகிறேன்னு டெல்லி விமானத்தில் இவர் ஏற சொன்னார். ஆனால் ஹரித்வாரில் போய் ராமரை பார்க்குறேன்னாரு. ராமர் ஹரித்வாரில் இல்லை, அதனால இவர் எந்த ராமரை போய் பார்த்தாரு, அதுக்கப்புறம் எங்கே இப்படி வந்தாருன்றது தெரியாது. அதுக்கப்புறம் வந்து அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அந்தர் பல்ட்டி ஆகாச பல்ட்டிலாம் போட்டு கடைசியில் இவ்வளோ விஷயம் நடக்கிறப்போ டிடிவி தினகரன் அவர் சொல்கிறாரு என்னன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையை நிற்கிறது தகுதியே இல்லை, அவருக்கு அந்த தகுதியே இல்லைங்கிறாரு. அவருக்கு தகுதி இருக்கா இல்லைன்னு சொல்கிற தகுதி இவருக்கு யார் தந்தது? இவர் அம்மா இருக்க சொல்லி 10 வருஷம் முன்னாலேயே அவரை கொடநாட்டில் செருப்பால் அடித்து, நீ தமிழ்நாட்டில் எங்கன்னா பார்த்தன்னா நீ தொலைஞ்ச, இங்கே வரவே கூடாதுன்றதுக்கு பிறகு அவரை வந்து பாண்டிச்சேரியில் பதுங்கி இருந்த ஆள். அம்மா இருக்கிற திசையை பார்த்தாவே பயந்து இந்த பக்கம் ஓடுவார்.
அப்படிப்பட்ட ஒரு கோழை ஒன்றுத்துக்க லாய்க்கு இல்லாத ஒரு சீட்டிங் 420 நான் சொல்லலை, பன்னீர்செல்வம் தான் சொன்னார். இன்றைக்கி அந்த பன்னீர்செல்வம் தான் கூட இருக்கிறார். தினகரன் ஒரு 420 அவர் சொன்னார். அவர் இது வரைக்கும் அதை வாபஸ் வாங்கலை. அதனால் அப்படிப்பட்ட 420, இந்த 420 அம்மாவே நீக்கினாங்க. அம்மா உயிரோடு இருந்த வரைக்கும் இவர் கட்சிக்கு வரலன்றது இல்லை, சென்னைக்கே வரல. அதுதான் நிலைமை. அம்மா இறந்த பிறகுதான் இன்னும் சொல்ல போனால் அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு சிலர் மருத்துவமனையில் இருக்க சொல்லி வந்தாங்க. ஆனால் இவர் இருக்கா போயிடுச்சான்னு கேட்டு போயிடுச்சு சொன்ன பிறகு வந்து சென்னைக்குள்ளே வந்தார். அவ்வளோ பயந்து நடுங்கி அம்மாவை பார்த்து ஒடுங்கி போயிருந்த தினகரன் அவங்க சித்தி பொதுச் செயலாளரான உடனே அவங்க சித்தி தான் இவரை வந்து துணை பொதுச் செயலாளர் ஆக்கிட்டு போனாங்களே தவிர அவர் கட்சியில் உறுப்பினரே கிடையாதுன்றது தான் அம்மாவுடைய நீக்கத்துக்கு பிறகு. அதனால தான் இன்னைக்கு வந்து இன்னும் சொல்ல போனால் அவங்க சித்தியினால் இவர் கட்சிக்கு வந்தார். அவங்க சித்திக்கே ஏன் இன்னைக்கு வந்து இந்த பின்னடைவு, இன்னைக்கு அரசியலிருந்து அகற்றப்பட்ட நிலையில் அவங்க ஏன் இருக்கிறாங்க, அவங்கள வந்து பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் பொதுக்குழு ஏன் அவங்கள வந்து அதை ஏற்றுக்காமல் அவங்கள மறுபடியும் நீக்கிச்சுன்னா அதுக்கு காரணம் இந்த 420 கொண்டு வந்து துணை பொதுச் செயலாளர் ஆக்கினது தான். அவங்க சித்தியை ஜெயிலுக்கு அமைச்சிட்டு இவர் வந்து கட்சியை கைப்பற்றி நான் தான் முதலமைச்சர், நான் தான் பொதுச் செயலாளர், இந்த கட்சிக்கு நான் தான் முடிவெடுப்பேன், நான் சொல்கிறத எல்லா அமைச்சர்களும் கேட்கணும், முதலமைச்சர் கேட்கணும்னு இவர் சொல்ல ஆரம்பித்ததுனால தான் இவர் தனக்குத்தானே ஆர்கே நகரில் வேட்பாளர்னு அறிவிச்சுட்டு அங்கே போய் நின்றுட்டு அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நல்லா தெரியும் அன்னைக்கு பத்திரிகைகளில் வந்த செய்தி, அன்னைக்கு நடந்த சம்பவங்கள் தெரியும். அன்னைக்கு என்ன சொன்னார், சசிகலா படத்தை போட்டால் ஓட்டு போட மாட்டாங்க சொன்னது தினகரன் தானே. அவர் வேட்பாளராக இருக்க சொல்ல நான் பிரச்சாரம் பண்ண சொல்ல என்கிட்டயே சொன்னார். அவங்க பேரை எதுக்கு இங்கே சொல்கிறீங்க, அவங்க பேரை சொன்னால் ஜனங்க ஓட்டு போட மாட்டாங்க, நமக்கு வர ஓட்டு கூட போடும், அவங்க மேலே எல்லா ஜனங்க கோபமாக இருக்கிறாங்க, அவங்க தான் அம்மாவை கொண்டுட்டாங்கன்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னது தினகரன். அதுக்கு ஒரு உதாரணம் அப்போ வந்து விஜயசாந்தி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தினகரன் அங்கே நிற்க சொல்ல ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பிரச்சாரம் பண்ணாங்க. அவங்க பிரச்சாரத்தில் அவங்க கூட நான் தான் பிரச்சாரத்துக்கு அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ சிஆர் சரஸ்வதி பிரச்சாரத்துக்கு போனாங்க. அந்த சொல்ல சிஆர் சரஸ்வதியை பிடிச்சி அடித்து அவங்கள வந்து புடவையெல்லாம் அடிச்சாங்களா கிடிச்சு எல்லாருமே இவங்க ஏன்னா நீ தான் வந்து அம்மாவை சசிகலா பேரை சொல்கிற, அவங்க அம்மாவை வந்து இட்லி சாப்பிட்றாங்க பாயசம் சாப்பிட்றாங்க, நீ தான் சொன்ன ஏமாத்திட்டே எங்களுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இது பண்ணிட்டாங்க. அப்போ இதே தினகரன் சொன்னார் அந்த மாதிரி அவங்கள பண்ணிட்டாங்க, அதனால் அவங்க பேரை சொல்லாதீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சிஆர் சரஸ்வதி பூத்தை விட்டு பிரச்சாரத்துக்கே போகலையே. அன்னைக்கு இருந்த நிலவும் மக்களிடம் அந்த அளவுக்கு ஒரு கொந்தளிப்பு இருந்தது. அதுக்கு காரணம் பன்னீர்செல்வம் ஏற்படுத்தின அந்த தர்ம யுத்தம். நான் முடிச்சிடறேன். அவர் வந்து தர்ம யுத்தம் ஏற்படுத்தி சசிகலா கொலைகாரின்னு எல்லார்கிட்டையும் பிரச்சாரம் பண்ண வச்சதனுடைய விளைவு தானே அந்த இவங்களுக்கு வந்து எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பை கண்டு இவங்க வந்து சசிகலா பேரை பயன்படுத்தாதுன்னு சொன்னது அவங்க தானே. இன்னைக்கு அந்த தினகரன் வந்து சசிகலா கூட சேர்ந்து ஒன்றா ஆட்சி அமைங்க, ஒன்றா கூட்டணி அமைங்க, அப்போ தான் ஜனங்க ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னார்னா அதான் சார் கேட்க வரேன். இப்போ இவங்கெல்லாம் ஒன்று கூடிட்டாங்களே சார், இது வந்து அதிமுக கண்டிப்பாக பின்னடைவு தானே சார். இவங்களுக்கும் ஒரு ஆதரவாளர்லாம் இருக்காங்கல்ல. நான் உங்களை வந்து ஒரு சிறந்த நுண்ணிய பார்வை மிக்க ஒரு நெறியாளராக நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஒன்று கூடிட்டாங்கன்னு சொல்கிறீங்க, அதுதான் என்னால் புரிஞ்சிக்க முடியல. என்னென்னா நான் ஒன்றுக்காக வரேன். இப்போ என்ன எதை சொல்கிறீங்க நீங்கள், அந்த தேவர் திருமகனுடைய அந்த ஜெயந்தி விழாவில் போய் இவங்க கலந்துக்கிட்டாங்க. யார் யார் கலந்துக்கிட்டாங்க? செங்கோட்டையன் இருந்தார், டிடிவி தினகரன் இருந்தார், ஓபிஎஸ் இருந்தார், இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஒருவேளை நாளைக்கு இவங்களாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதுதான் நான் ஒன்றுக்காக வரேன். இப்போது செங்கோட்டையன் முன்கூட்டியே போய் காத்திருந்து அதுக்கப்புறம் இது கார் பிடிச்சி அந்த காரில் வந்து இடம் கிடைக்காம பின்னால் சீட்டில் உட்காந்துன்னு பன்னீர்செல்வம் கூட போனார். கரெக்டு. பாதி வழியில் போய் நின்றுந்தாங்க. இடையில வந்து தினகரன் வந்து சேர்ந்தார். அதுக்கப்புறம் 3 பேரும் ஒன்றா போனாங்க. அப்போது அவங்க என்ன சொன்னாங்க, சசிகலா வந்துட்டு இருக்காங்க, இருங்க எல்லாம் ஒன்றா போகலான்னு. உடனே தினகரன் என்ன சொன்னார், அவங்க வர சொல்ல வரட்டும் நம்ம போயிடலான்னாரு. சரி போகலான்னாங்க. போய் அவங்க எல்லாத்தையும் அவங்க போய் அஞ்சலி செலுத்திட்டு பேட்டி கொடுத்தாங்க. தினகரன் நடுவில் நிற்கிறாரு, இந்த ஓரத்தில் செங்கோட்டை, இந்த பக்கம் பன்னீர்செல்வம் பாடிகார்டாக நின்று பேட்டி. தினகரன் நான் வந்து சேர்ந்துட்டேன்னாங்க. இவங்கெல்லாம் என்கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க, நாங்கள்லாம் ஒன்றாயிட்டோம் அப்படின்னாரு. அப்படின்னு சொன்னது யார்? தினகரன். அப்போ அமமுகவில் வந்து சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னாரே தவிர அதிமுகவுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்?
அதிமுகவில் அம்மா காலத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு உறுப்பினராக கூட இல்லாத ஒருத்தர் அதுக்கு பிறகு இந்த கட்சி நம்மளை ஏற்றுக்காதுன்னு சொல்லி தனியாக ஒரு கட்சி உருவாக்கி வந்தவர். அவர் வந்து கட்சி நடத்திட்டு இருக்கேன்னு ஒரு 6-7-8 வருஷமாக நடத்திட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அது சரியா எனக்கு தெரியல. ஒரு 6 வருஷம் இருக்குன்னு வச்சுங்க. 6 வருஷமா அவர் கட்சி நடத்துறாரு. இந்த கட்சியில வந்து சேர்ந்துட்டா என் கூட வந்து சேர்ந்துட்டாங்கன்னா என்ன பொருள்? இவங்களாம் வந்து முன்னாடி வந்து அதிமுக ஓட்டு போட்டவங்க, அவங்களோட ஆதரவாளர்கள் அவங்க யார் வேணா இருக்கட்டுங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அப்போ வேற கட்சியை சார்ந்தவங்க வராங்க, இல்ல சுயேட்சையா வராங்க. இவங்க வந்து சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னா என்ன நினைப்பீங்க நீங்க? பத்திரிகையாளர் ஊடகவியலாளரா நீங்க சொல்லுங்க. இல்ல அது முடியாது சார். அவர் மரியாதை நிமித்தமா பார்த்தாங்கன்னு எடுத்துக்கலாம். அது மரியாதை நிமித்தமா பார்த்தாங்கன்னு சொல்றது வேற. ஒரு பொது இடத்துல ஒரு விழாவில் கலந்துக்கிட்டு நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டோம், எங்க கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்கன்னு ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொல்றாருன்னா இல்ல அது அபத்தமானது சார். அப்போ அவர் சேர்ந்துட்டாருன்னு தான் அர்த்தம். ஆக இவங்க வந்து அதிமுகவுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது, அதிமுக வேட்டி கட்ட முடியாதுன்றது ஓபிஎஸ்னுடைய நிலைமை. ஏன்னா இவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஒண்ணு கூடி அதிமுக அதுதான் கேட்கிறேன். அதுதான் நான் ஒண்ணுக்கா வரேன். அது இப்போ செங்கோட்டையும் புதுசா போய் தினகரன் கட்சியில சேர்ந்துட்டாரு. அதை வந்து நான் அந்த ஒரு பார்ட்டை முடிச்சிடுறேன். ஓபிஎஸ் நிலைமை என்ன? நீங்க ஓபிஎஸ் நீக்க சொல்ல யார் யாரை நீக்கினாங்க? பன்னீர்செல்வம், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகரன், அந்த 3 பேர் எங்க போனாங்க? ஒற்றுமை பேசணும்னா அவங்களையும் சேர்த்து வச்சு தானே பேசியிருக்கணும். இன்னும் கேட்டால் வைத்தியலிங்கம் எனக்கு தெரிஞ்சு எல்லா தேவர் ஜெயந்திக்கும் அங்கே போய் தேவர் திருமகனுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருந்திருக்காரு இத்தனை வருஷம். இந்த வருஷம் இந்த பாவிங்க வராங்கன்னு ஓடி போயிட்டாரு. எங்கே வந்தார்? ஒற்றுமை பற்றி பேசணும். அவர் வச்சிருக்க ஒருங்கிணைப்பு குழு கூட இணை ஒருங்கிணைப்பாளர்னு யாரை வச்சிருக்காரு? வைத்தியலிங்கம் தானே. அவர் இருந்தாரா? அப்போ இவர் மட்டும் போய் அமமுக தினகரன்கிட்ட சேர்ந்திருக்காரு தானே பொருள். சரி, இல்ல வேற என்னங்க நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு பத்திரிகையாளரா உங்களுடைய பார்வை எப்படி இருக்கணும், எப்படி இருக்கும்? இல்ல சார், இவங்கெல்லாம் வந்து ஒரு காலத்துல அதிமுக இருந்தவங்க, நம்மலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வீழ்த்தணும்ன்ற மாதிரி வியூகத்தை அதுக்கப்புறம் வரேன். நீங்க இது வந்து ஆக அதிமுகவை காப்பாற்றணுன்ற நோக்கம் இல்லை. அவங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட காப்பாற்றணும்ன்றாங்கல்ல சார். அதுதான். நீங்க எடப்பாடி பழனிசாமியை வந்து இல்லைன்னா இந்த கட்சி எப்போ வித்துட்டு கூறு போட்டு பங்கு வாங்கிட்டு பதவி வாங்கிட்டு போயிருப்பாங்க. அதுக்கு அவர் தடையா இருக்கிறாரு, அதனால அவரை நீக்கணும் தான் சொல்றாங்களே தவிர அம்மாவினுடைய ஆட்சி அமைக்கணும், புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச கட்சி ஆட்சியில் அமரணும், அதிமுக வந்து அம்மா சொன்னது போல இன்னும் 100 ஆண்டுகள் நிலைக்கணுன்றதுக்காக இதை செஞ்சிருக்காங்க. நினைக்கணுன்றதுக்காக இருந்தால் இன்னொரு கட்சியின் தலைவர் கூட போய் நின்று பேட்டி கொடுப்பானா? இன்னொரு கட்சியில் அவர் வந்து சேர்ந்துட்டாங்கன்னு சொல்ல அமைதியாக இருப்பாங்களா? ரெண்டாவது, இவங்க கட்சி வந்து முதல்ல இவங்க கூட இருந்த 4 பேர் ஒற்றுமையா இல்லையே. ஒன்னா நீக்கினவங்க இவங்க வந்து சட்ட போராட்டம் நடத்துறது 4 பேர் சேர்ந்தானே ஆரம்பிச்சிங்க. அதில் ஜேசிடி பிரபாகர் எங்கே இருக்காரு? எங்கே போனார்? எந்த கட்சியில் இருக்காரு? நேற்று வரைக்கும் இருந்த வைத்தியலிங்கம் என்ன ஆனார்? நீங்கள் ஒற்றுமை பற்றி பேசுறதுக்கு முன்னே அவங்க ஒற்றுமையாக இருக்கணும். சரி, இவங்க 3 பேர் சேர்ந்தீங்க. நீங்கள் உங்களோட சேர்ந்ததாக சொன்ன சசிகலா எங்கே இருக்காங்க? அந்த நிகழ்ச்சியில் தினகரன் அதோட முடிச்சாரு. சரி, அவங்க வரட்டும், நம்ம போய் அஞ்சலி செலுத்திட்டு இருக்கலாம்னு சொன்னார். இவங்க 2 பேர் இருந்தாங்க. தினகரன் இருந்தாரா? அவர் போயிட்டாரு. அவங்க சித்தி அங்கே வராங்க நுழையிறாங்கன்னா எப்படி அம்மாவை பார்த்து பயந்து ஓடினார், அது போல் ஓடினார் இல்லை. அப்புறம் எப்படி இவங்க ஒற்றுமையாவாங்க? முதல்ல இவங்க குறைஞ்சபட்சம் இவங்க ஒற்றுமையாகி அவங்களுக்கு வந்து எந்த தடையும் இல்லை. அவங்க எல்லாம் வந்து அதிமுக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வெளியேற்றப்பட்டவர்கள், இன்னும் சொன்ன போனால் எடப்பாடி பழனிசாமியால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட நான் ஏற்றுக்கிறேன். இந்த பாதிக்கப்பட்ட நீங்கள் எல்லாம் ஒரு ஒற்றுமையாக சேர்ந்து ஒரு தலைமையை ஒரு கட்சியை உருவாக்க முடியுது, பதவிகளை எல்லாத்துக்கும் தரேன்னு சொல்ல முடியுது. நீ ஏன் வந்து உங்களுக்குள்ள யார் தலைமை? தினகரன் தானா? ஆமா, தினகரன் தான். அவர்தான் தினகரன் வந்து அம்மாவால் நீக்கப்பட்ட ஒருத்தர். தமிழ்நாட்டுக்குள்ளேயே அம்மா வந்து எல்லோரையும் நிறைய பேரை நீக்கியிருக்காங்க. யாரையுமே தமிழ்நாட்டுக்குள்ள வராதிங்கன்னு சொன்னதில்லை, என் முகத்தில் முடிக்காதீங்கன்னு சொல்லி விரட்டி விட்டதில்லை, நான் பார்த்தேன்னு நீ தொலைஞ்சேன்னு சொன்னதில்லை. ஆனால் எல்லாத்துக்கும் சொன்ன ஒரே ஆள் தினகரன் தான். அந்த தினகரன் தலைமையை நீ ஏற்றுக்கிட்டு அதிமுக பற்றி பேசுறதுக்கு என்ன யோகியதை இருக்குது? இன்னும் கேட்டால் உலகத்தில்
அதாவது செங்கோட்டை சொன்ன மாதிரி சட்ட போராட்டம் நடந்தது. போராட்டம் நடத்தி தான் இன்றைக்கி சட்டையில் கூட அதிமுக வேஷ்டி கட்ட முடியாமல் இருக்கிறது. இன்றைக்கி ஓ பன்னீர்செல்வம் கரை வேஷ்டி கட்ட முடியல, இன்றைக்கி சன்னியாசி வேஷம் போட்டுக்கிட்டு சுற்றிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட நிலை அவர் சட்ட போராட்டம் நடத்திதான் அந்த நிலைக்கு போனார். திருப்பி அதை போய் நடத்த போகிறோன்னா அவர் அதிமுகவை துறக்க போகிறோன்னு சொல்கிறவரை போய் நாங்கள் என்ன அதிமுகவில் சேருங்கன்னு கேட்கவா? நீங்கள் அவர் முடிவு எடுத்துட்டார், இந்த கட்சியை விட்டு போகணும். என்ன காரணம்னா அவரோட இருந்தவங்கெல்லாம் திமுக அனுப்பி வச்சுட்டாரு. கடைசியாக 4 வருஷம் எடப்பாடி புண்ணியத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்து கொள்ளடிச்சார். அந்த கொள்ளடிச்ச படத்தெல்லாம் கூட இருந்தது சிந்து ரவிச்சந்திரன் சார். கொள்ளை அடிச்சாங்கன்னா இப்போ அதிமுக ஆட்சியில் கொள்ளை நடந்துச்சுன்னு தான் நீங்கள் இல்லை, கொள்ளை நடந்ததுன்னு நான் சொல்லலை. கொள்ளை அடிக்கிறதுக்கு எத்தனையோ ஒரு அமைச்சராக இருந்தால் அவங்க துறையில் தான் கொள்ளை அடிக்கணும்னு இல்லை, அமைச்சர் அவங்க திறமையை படுத்திட்டு எப்படி வேணா கொள்ளடிப்பாங்க. அதனால் அந்த கொள்ளையை சொன்னே தவிர அதிமுக கொள்ளையடிச்சாங்க. இன்னும் சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சு நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இது கட்சியினுடைய நிலைப்பாடு இல்லை, என்னுடைய அனுபவத்தில் நான் அந்த அதிமுகவுடைய 72லேருந்து இந்த கட்சியில் எல்லா தலைவர்களுடைய பயணித்து வரவன். இன்னும் கேட்டால் மீடியாக்களில் தொடர்ந்து ஒரு 20 வருஷமாக மீடியாக்களுடைய பார்வையில் இருக்கிறவன், மீடியாக்களுக்கு அதிமுக சார்பில் பேசுகிறோன்ற முறையில் நான் சொல்கிறேன், செய்தி தர்றவன்ற முறையில். அம்மா காலத்திலேயே அம்மாவனுடைய பிரதிநிதியாக நான் பேசணுன்ற உரிமையில் நான் சொல்கிறேன். பள்ளிக்கல்வித்துறையில் இன்றைக்கு மிகப்பெரிய சீரழிவு இருக்குது. ஆனால் அந்த சீரழிவில் ஒரு சிலதை செங்கோட்டையினால் அது உருவானது. செங்கோட்டையை நான் முடிச்சிடுறேன். செங்கோட்டையை நினைச்சிருந்தா அதை ஓரளவுக்கு சரிப்படுத்திருக்க முடியல. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்து அதெல்லாம் செய்ய தயாராக இருந்தார். ஆனால் இவர் துறையில் இருக்கிற பிரச்சனையை இவர் சரியாக கவனிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அதை திமுக கையில் எடுக்கிற நிலைமை வந்திருக்காது. ஆட்சி நேரத்தில் அதை அவங்க சொல்லி வாக்குறுதிகளாக்கி அதிமுக பலகீனப்படுத்துகிற ஒரு நிலைமை. ஆசிரியர்கள் அதிமுகவுக்கு எதிராக இவரை போனால் பகுதி நேர ஆசிரியர்கள்லாம் இதோ நிரந்தரம் பண்ணிடுவாங்கன்னு அவங்க போய் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க, ஓட்டு கேட்டிருக்க மாட்டாங்க. திமுகவுக்காக ஓட்டு கேட்ட நிலைமையெல்லாம் இருந்தது. அதை இன்னைக்கு அவங்களே ஒத்துக்கிறாங்க. இப்படி அதெல்லாம் தீர்த்திருக்கலாம். அப்போ எடப்பாடி அவர்கள் தலையிட்டு இதில் தீர்த்திருக்கலாமே சார், அவர் முதல்வராக இருந்த. இல்லைங்க, முதலமைச்சர் ஒவ்வொரு துறையும் அது இன்னைக்கு ஸ்டாலின் மாதிரி யாரோ ஒரு கும்பல் நிர்வாகத்தை நடத்தும் அமைச்சர்கள்லாம் கைகட்டி அவங்ககிட்ட நிற்கணுன்ற நிலைமை அதிமுக ஆட்சியில், எடப்பாடியார் ஆட்சியில் சுத்தமாக கிடையாது. எடப்பாடியார் ஆட்சியில் ஒவ்வொரு துறையும் சுதந்திரமாக அந்த அமைச்சர்கள் சுதந்திரமாக பணியாற்றினாங்க. அவங்கக்கிட்ட எந்த குறுக்கீடும் முதலமைச்சர் செய்யலை. அவங்க இதை செய்யுங்கன்னு சொன்னாரே தவிர அவங்க செய்யறதுல தவறாக இருந்தால் அவர் கண்டிச்சாரே தவிர, அவருடைய பார்வையில் ஏதாவது வந்ததா அதை சுட்டி காட்டினாரே தவிர, அவர் யாரையும் இப்படி தான் செய்யணும், என்கிட்ட கேட்டுட்டு தான் செய்யணுன்ற நிலைமையில் இல்லை. அதில் குறிப்பாக செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு சீனியர் தலைவர்ன்றதுனால இவர் யாரோடையும் அனுசரித்து போகிறதில்ல. இவர் யாருக்கும் கட்டுப்பட்டும் நடக்கிறது இல்லை. அவர் இப்போ இன்னைக்கு சட்டசபையிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு வருஷமாக அவர் சட்டசபையில் எப்படி போகிறாரு, எல்லாரும் ஒரு வழியில் போனால் இவர் சபாநாயகர் கூட தான் போனார். அவரை ஒன்றும் பண்ண முடியல. இல்லை ஏன்னா கேட்டால் நான் ஒரு சீனியர், ஒரு மூத்த உறுப்பினர்னு சொல்லுவார். அதுக்கு அவருடைய நிலைமை என்னன்றது அங்கே கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கவங்களை கேட்டால் தெரியும். ஆனால் இங்கே இருக்கிற அதிமுக தொண்டர்களுக்கு அவர் இந்த கட்சியில் இருக்கிறாரு, அவர் ஒரு சீனியர் லீடர்ன்ற பார்வை தான் இருக்கும். இப்போ தான் நாங்கள் பேச ஆரம்பித்த பிறகு தான் அவரை பற்றி வெளியே வரும். 2011 நினைக்கிறேன், 2011-16 ஏதோ ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நினைக்கிறேன், ஏதோ ஒரு தேர்தலில் பிரச்சார பயணம் போகிறாங்க. சொல்ல அந்த பிரச்சார பயணத்தை அம்மா என்ன சொல்கிறாங்க, முத்துசாமியை கூப்பிட்டு அந்த பயணத்தை ஏற்பாடு பண்ணுங்க, அந்த போகிற வழிபாதையெல்லாம் செய்கிறாங்கன்னு. அது செஞ்ச உடனே அவங்க போகிறாங்க. ஒரே போன உடனே இடையே அதுக்குள்ளே சசிகலாவை விட்டு அதுக்கு போட்டு கொடுத்து, முத்துசாமி சரியாக செய்ய மாட்டார், செங்கோட்டையனை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு முத்துசாமி செஞ்ச வேலையை நீக்கிட்டு செங்கோட்டையனை கூப்பிட்டு செய்ய வச்சாங்க. அது காரணம் சசிகலா. அதுக்கு நன்றி விசுவாசம் தான் இன்னைக்கு காட்டுறதா நினச்சிட்டு இவர் செஞ்சிட்டு இருக்காரு. அதனால் நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் அம்மாவே ஏமாத்ததுனால தான் இந்த உண்மைத்தன்மை தெரிஞ்சதுக்கு பிறகு அம்மா உன்னை அமைச்சராக இல்லை 2014 அமைச்சர் பதவியிலேருந்து அவரை நீக்கின பிறகு அம்மா அவரை அமைச்சர் பதவியில் மட்டும் இல்லை, ஒரு சிலரை அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கியிருப்பாங்க.
மறுபடியும் சேர்த்திருப்பாங்க. ஒரு சிலரை வந்து சேர்க்கலனா கூட மாவட்ட செயலாளராகவோ இல்லை மற்ற பதவியிலோ கட்சிக்கு வச்சிருப்பாங்க. இவரை மாவட்ட செயலாளர் தான் நீக்கினாங்க. தலைமை நிலைய செயலாளர் இருந்தார், அதுலேருந்து நீக்கினாங்க. எல்லாத்தையும் நீக்கினவங்க அம்மா. அதுக்கு பிறகு இவருக்கு எந்த பதவியும் தரல. 2016 எடப்பாடி பழனிசாமி மந்திரி ஆகல, முதலமைச்சர் ஆகலைன்னா இவருக்கு மறுபடியும் மறுவாழ்வு கிடைச்சிருக்குமா? அப்படி மறுவாழ்வு கிடைச்சதுக்கு பிறகும் இவர் வந்து ஒரு சரியான ஒரு நிர்வாகியாகவும் இல்லை, இந்த கட்சிக்கு தொண்டர்களை காப்பாற்றுகின்ற ஒரு நிர்வாகியாகவும் அவர் இல்லை. இந்த கட்சிக்கு தான் நமக்கு வாழ்வுன்ற நினைக்கிற ஒரு உண்மையான மனிதனாகவும் இல்லை. நடப்பு அரசியல் பற்றி இன்னைக்கு நம்ம நிறைய பேசணும் சார். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். நன்றிங்க.